ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இப்போ நம்ம மயில் காணோம். நம்ம மல்லிக்கு சந்தேகமா இருந்துச்சு. வார்டனுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயில் அங்கே வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு அடுத்த வாரம் தான் நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, ஹாஸ்டல்லையும் அப்போதான் வர சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம மல்லிக்கு பேர் அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா மயில் அங்கே தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அங்கே ஆளே இல்லை. என்ன செய்ய முடியும், வேற வழியே இல்லை. மயில் எங்கேயும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மயக்கம் வர அளவுக்கு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம விஜயும் வச்சு இந்த மாதிரி என்ன மல்லியாச்சு, என்ன ப்ராப்ளம் கேட்க இந்த மாதிரி மயில் அவ ஹாஸ்டலுக்கே போக காணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. நம்ம மயிலோட போட்டோ வச்சு விசாரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மயில் ஒரு பக்கம் இந்த மாதிரி அங்க அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. அங்கிருந்து ஒத்தாவளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரி, அதே இடத்துல தான் மயக்கம் கண் திறந்து பாக்குறாங்க, அங்கேதான் இருக்காங்க. அதுக்கப்புறமா எழுந்து எங்கேயாச்சும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போன் கேட்டு விசாரிக்கிறாங்க. போன் கொடுங்க, பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே தரல. ஆனா நம்ம மல்லி விஜய் எல்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம மயிலோட எதிர்க்கவே இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா நம்மள சேஃபா மல்லி அக்கா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் நினைக்கிறாங்க. அதே போலதான் அங்க கரெக்டான சமயத்துல நம்ம மயிலோட மேல கை போடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அது தினேஷா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தினேஷ் கிடையவே கிடையாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் தினேஷ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃப்ராட் வேலை பண்றவங்க சரியா இவங்க தப்பு பண்றவங்க அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. நம்ம தீபன் மட்டும்தான் அங்க வருவாங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். அது வக்கீல் இல்லையா, அதனால அந்த சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்கதான் மயில் கிட்ட என்னம்மா எதுக்காக இங்க இருக்க, உங்க அக்கா மாமா எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, தீபனுக்கும் தகவல் கொடுத்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தேடிதான் தீபன் கையில இருக்காங்க. நம்ம மயில் சேஃபா நம்ம மல்லிகிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த மயிலை மல்லிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க இதுக்கப்புறம்? அந்த மயில் இப்பதான் உண்மையை நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிருக்கா, நீங்க யார் சொல்லியும் நான் கேட்கல, கூட பேசிட்டு நான் தான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகுகிட்டையும் இந்த மயில் மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன செய்ய போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.